தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் இந்த இனிய காலை நமக்கு நன்றாக விடியட்டும். இந்த நாள் அனைத்து விதமான சுபிட்சங்களும் நலங்களும் அனைவருக்கும் கிடைக்க அபிராமியின் அருள் நமக்கு தொடர்ந்து இருக்கட்டும். 27/1/2026 இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே தை மாதத்தில் 13ஆம் நாள். இந்த நாளிலே முருகன் அருள் கவலையை நீக்கி பலன்களை கொடுக்கக்கூடிய கார்த்திகை விரதம் ஒன்று இருக்கிறது. அதனால் இன்றைக்கி கார்த்திகை விரதமாக இருப்பவர்கள் ரொம்ப நல்ல கிருத்திகை விரதம்னு சொல்லுவோம். அப்படி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நிறைய நல்ல பலன்கள் உண்டாகும். உத்தராயணம் என்கிற காலகட்டத்திலே, ஹேமந்தரது என்கிற முன்பணி காலத்திலே, மகர மாதத்திலே, சுக்லபக்ஷம் என்கிற பௌர்ணமியை நோக்கி செல்லக்கூடிய காலத்திலே இருக்கிறது. இன்றைய நாளின் நவமி திதி என்கிற 9வது திதி மாலை 4:57 வரை இருக்கும். பின்பு தசமி திதி. இன்றைய நாளிலே பரணி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் காலை 9:20 வரை இருக்கும். பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சந்திராஷ்டம் எஃபெக்ட் யாருக்கு இருக்கும்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். இன்றைய நாள் திருவானைக்காலிலே சிவபெருமானின் புறப்பாடு, காஞ்சியிலே உலகளந்த பெருமானின் திருவிழா போன்றவையெல்லாம் உண்டு. இன்றைக்கு பால தண்டாயுதபாணி கோவையிலே சந்திரப்பிரபையிலே வலம் வருவதும் ஒரு சிறப்பு. நாளின் நல்ல நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். மாலை வேளையிலே அதே 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் செவ்வாய்க்கிழமை 3:04 ராகு காலம். குளிகை நேரம் 12:01. யமகண்டம் 9:10. இன்றைய நாளின் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். மகர லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3, வினாழிகள் 5. 6:35க்கு சூரியனின் உதயம். கீழ்நோக்கு நாள் என்று பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமையே பூமிக்கான காரணம். அதனால் இன்றைக்கி விற்பது வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இதில் செய்யலாம். இன்றைக்கு சுப்ரம் அப்படிங்கிற நாமயோகத்திலும் பாலவம் என்கிற கரணத்திலும் யோக கரணங்கள் உண்டு. கோச்சாரப்படி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாய் உச்சத்திலே அமரக்கூடிய மகர ராசி, ராகு பகவான் கும்பத்திலே, சனி பகவான் நமக்கு மீன ராசிக்குள்ளர, சந்திர பகவான் மேஷ ராசிக்குள்ளர, குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலும் சிம்ம ராசிக்குள்ளர கேது பகவானும் அமர இன்றைக்கு கோள்கள் அமைந்திருக்கின்றன. இந்த நாள் நவமி திதி என்ற திதியுடன் கொண்ட கார்த்திகை விரத நாள். நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சந்திரன் இன்னைக்கு உள்ள வராரு. உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான பலன்களையும் கொடுக்க போகிறார். இந்த தாய் வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி அம்மாவை வரவேற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. அதனால் மனதிலே உற்சாகம் உண்டு. இன்றைக்கி நிறைய ஐடியாஸ்லாம் க்ரியேட் பண்ணோம். படிக்கணுன்ற எண்ணம்லாம் வரும். குழந்தைகள்லாம் இன்றைக்கி நிறைய படிக்கிறதுக்கான விஷயங்களை செய்வாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் மனசில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தாக நிற்கும். அன்பு நிறைய இருக்கும். இன்றைக்கி சந்தோஷமும் அன்பும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். எதையுமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் என்ற எண்ணமும் இன்றைக்கிலேருந்து வர ஆரம்பிக்கும். அதனால் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கார்த்திகை விரதம் என்ற முருகனின் வழிபாடும் சிறந்ததாக அமைய 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 12ஆம் இடம் என்கிற இடத்திலே மேஷராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளவரார். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியிலே அமருகிறார். அவர் உங்கள் ராசி தொடும்போது
சந்திரனும் அந்த குருவை தொடும்போது லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு, புதிய முயற்சிகளே புதிய தொழில்களை பற்றிய எண்ணங்கள், பூமி லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கும். சிலருக்கு கட்டடங்களெல்லாம் வாங்கணும்னு எண்ணங்கள், வீடு மனை வாங்கணும்னு எண்ணங்கள் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றிய விஷயங்களெல்லாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சுபிட்சமான காரியங்கள் எல்லாம் இருப்பதனால் இன்றைக்கி சந்தோஷமும் சுப செலவுகளும் உண்டாகும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கட்டும். இந்த நாள் இனிய நாளை அமைய இறைவன் அருள் உங்களுடன் இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, ராசியின் 2ஆம் இடம் என்கிற கடகராசிக்குள்ளே இருக்கிற அதிபதி சந்திரன் மேஷராசியிலே வருகிறார். இந்த மேஷராசியிலே இருப்பதனாலே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி என்கிற ஒரு நோக்கிலே லாபங்கள் உண்டு. அதுவும் நிலத்தத்துவத்திலே செவ்வாய் என்கிற காரணத்தினால நிலத்தத்துவத்திலே வரக்கூடியவர். தத்துவத்தின் அடிப்படையில் நெருப்பு தத்துவம், நிலம் என்கிற செவ்வாய்க்குள்ளே இருக்கிறதுனாலையும் கார்த்திகை நட்சத்திரமே ஜோதி அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அதனாலே இன்றைக்கு மனதிலே புதிய எண்ண ஓட்டங்கள், ஆனந்தமயம் இதெல்லாம் வரும். அதனால் எதையும் தெளிவாக கிடச்சிடுச்சு சார், இன்றைக்கி ரொம்ப நாளாக ஐடியாவே இல்லை, இன்றைக்கி பாருங்கள் புதுசாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்படி ஒரு நாள் இன்றைக்கி 7, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, நீர் தத்துவத்திலே இருக்கக்கூடிய உங்களுக்கு நெருப்பு தத்துவத்திலே இருக்கக்கூடிய மேஷராசியிலே சந்திரன் உள்ள வரார். அதுவும் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே வரார். இந்த கரெக்டாக வாட்டரை பாயில் பண்ணால் கொதிநிலை வரும்போது உடம்புக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாமல் வரும்னு சொல்லுவாங்க, இம்யூனிட்டி இஷ்யூஸ்லாம் போய்டும். அப்படி உங்களுக்கு கரெக்டாக பாயில் ஆகி இந்த கொதிநிலை சமைக்கிறதெல்லாம் அதுதானே, அப்படி வெற்றியை உங்களுக்கு சமைத்து கொடுக்கக்கூடிய நல்ல நாள். அதனால் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப கால்குலேட்டிவ் டே. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நிதானமாக மட்டும் செய்யணும், அவசரம் மட்டும் படக்கூடாது. 2வது, இன்றைய நாளிலே கார்த்திகை விரதம், முருகனை வழிபடணும். மனசில் அவர் நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்ச காரியங்கள் எல்லாம் நிச்சய வெற்றியில் இருக்கும். திருச்செந்தூர் முகன், சிக்கல் சிங்காரவேலன், பழனி தண்டாயுதபாணி, இப்படி அனைத்து விதமான முருகனையும் மனசில் ஒரே அப்படியே சிந்தனையாக வைத்து செய்யுங்கள். இன்றைய நாள் சுபிட்சத்தின் நிலையை நீங்கள் அடையலாம். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். இங்கே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாலாம் எந்த விஷயம் நடக்க போகிறது இல்லைங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க. சந்திரன் பரபரப்பாக இருக்கக்கூடிய சரராசிக்குள்ளே இருக்கிறார். நீங்களும் அப்படியே அதை கேல்குலேட் பண்ணிக்கலான்னா இன்றைக்கி உங்களுக்கு மெதுவாக காரியங்கள் நடக்கும். 12க்குரியவன் மெதுவாக நடந்தால் நல்லது தானுங்களே. அதனால் பயணங்களின் போது கொஞ்சம் எர்லியராக கிளம்பிடுங்க. லேட் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் வேகம் வேண்டவே வேண்டாம், கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி மனசில் வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு தரும். 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அடுத்தவர்களை பற்றி கேர் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த தர்ம காரியங்களும் சர்வீஸ் ஓரியன்ட் காரியங்களும் உங்களை நிலைநிறுத்தக்கூடிய காரியங்களும் அமைகிறது. இன்றைக்கி உங்களுக்கு அது ரிலேட்டடாக பாராட்டுகள் உண்டு. கோவிலாக இருந்தாலும் சீரமைப்பீங்க, வெளியில் வந்தாலும் எல்லாரையும் சீரமைச்சு வைப்பீங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு இவர் கரெக்டாக லீட் பண்ணுறார் அப்படின்னு உங்களுக்கான பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்றைக்கி இருக்குது. அது மூலிமா லாபங்களும் உண்டு.
தொழிலிலும் கொஞ்சம் இடமாற்றங்கள் பற்றிய எண்ணங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதுபோல் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடம் என்கிற மகர ராசிக்குள்ளார சூரிய செவ்வாய் புதன் சுக்கிரன் அப்படி சேர்க்கையோடு இருக்கிறதுனால இந்த சேர்க்கையின் பலன்கள் உங்களுக்கு லாபமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. 2, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகனின் வழிபாடால் இன்றைக்கு சிறந்த பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சமாக எச்சரிக்கையாக இருக்க. மற்றபடி இன்றைக்கி வீட்டில் கலகலப்பான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நினைத்த காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. காலையில் எழுந்ததுமே அபிராமி அந்தாதி முடிந்தால் சொல்லுங்கள். சண்முக கவசங்கள், சஷ்டி கவசங்கள், வேல்மாறல்கள் போன்றவற்றை சொல்லுங்கள். கார்த்திகை விரதமான நாளான இன்றைக்கு முருகனின் வழிபாடு, அவரை சிந்தையிலே நிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் ரொம்ப பக்தியை கொடுக்கும், மனதிலும் நல்ல நிறைவை கொடுக்கும். பல விஷயத்தில் உங்களுக்கு தெளிவற்ற சூழ்நிலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி கிளியர் ஆகிடும், கவலைப்படாதீங்க. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளை அமைய 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் ரிணரோக சத்ரு என்கிற இடத்துல சத்ருஸ்தானத்துக்குள்ளார போய் உட்கார்ற சந்திரன். அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிரும், தடைகள் கொஞ்சம் நீங்கும், வழக்குகள் இருக்கும்போது உங்கள் பக்கம் சாதகமான விஷயங்களாக மாறும். கொஞ்சம் இன்றைக்கி ரிலாக்ஸாக இந்த விஷயத்தெல்லாம் இருக்கலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள், முயற்சிகளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இன்றைக்கி ஏற்கனவே 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ளார சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்ற கிரக சேர்க்கைகள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேஷன் பவரை கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உச்சத்தில் வேறு உட்கார்ந்துருக்கிறார். தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தினால் எதையும் சாதிக்கணும்னு எண்ணத்தை இன்றைக்கி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. 7, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி என்பர்களே, உங்கள் ராசியின் 5ஆம் இடம் என்கிற இடத்துல இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிற உங்கள் ராசியினாலையும் இன்றைக்கி குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பல சேதங்கள் உண்டு. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பதவிசாக நடந்துக்கிடுங்க. படிக்கிறாங்களா போகிறாங்களான்னு கொஞ்சம் பாருங்கள். அவங்களோட கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான எஃபெக்டை கொடுங்க. குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரக சேர்க்கை உட்கார்ந்துருக்கு மகர ராசியில். குடும்பம் சம்பந்தப்பட்ட செலவுகளையும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணாதனால உங்களுக்கு பல விதத்திலும் காரியங்கள் நின்று நடக்கும். அதனால் கொஞ்சம் அட்டென்டிவாக இருக்கக்கூடிய நாள் இன்று. 7, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகப்பெருமானின் அருளாலே இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அமைதியான நாள்னே வைத்துக்கொள்ளலாம். சுகஸ்தானம் என்கிற இடத்துல பாதகத்துக்குரியவனான இந்த சந்திர பகவான் உள்ளே போகிறாரு. தாயாரின் வழியிலே நல்ல முன்னேற்றங்கள்லாம் காட்டும். மண், மனை, வாகன யோகங்களிலே சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் லாபத்துக்குரியவனும் மாரகத்துக்குரியவன் பாதகத்துக்குரியவனான செவ்வாய் உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். மனதில் நிறைய எண்ண ஓட்டங்கள், அது இன்றைக்கி கொஞ்சம் கூலாகும். இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம், இதெல்லாம் செய்ய போகிறது இல்லைன்னு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி எல்லாம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அது எல்லாமே லாபமாக மாறும். முயற்சிகளே வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கிய பயணங்களிலே நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களுக்கு திருப்தி உண்டாகும். 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கைகள் இருக்கிறது. சூரிய, செவ்வாய்,
சுக்கிரன், புதன். உங்கள் ராசிக்குள்ளே ராகு வேறு இருக்கிறார். ராசியின் அடுத்தே சனி பகவான், சந்திர பகவான் இன்றைக்கு மேஷராசியில் இருக்கிறார். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை 3ஆம் இடம்னு அர்த்தம். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது இந்த 3ஆம் இடத்தின் தன்மை, முயற்சி தன்மைகள், வெளிநாடு வர்த்தக தொடர்புகள், பயணங்கள் மூலியமாக லாபங்கள், செய்கிற காரியங்களெல்லாம் செஞ்சிடணும்னு எண்ணங்கள், ஊரை விட்டு வெளியில் போய் லேண்டு வாங்கக்கூடிய எண்ணங்கள், தோட்டங்களை எல்லாம் வாங்க வேண்டிய விஷயங்கள், பண்ட பரிமாற்றம் என்கிற வழியிலே தோட்டத்தை விற்று பிளாட்டை வாங்கிறது, பிளாட்டை விற்று வீடு வாங்கிறது போன்ற எண்ணங்களெல்லாம் இன்றைக்கி நிறைய கொடுக்கும். கொஞ்சம் அதில் சிக்கலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செலவும் உண்டு, சிக்கலும் உண்டு. பயணங்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணலைன்னா செலவுகள் மிச்சமாக நிற்கும். அதனால் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். எல்லார்கிட்டையும் அன்பாக பரிவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அன்பு பரிவு அந்த விஷயம் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். மற்றபடி பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. 9, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, 2ஆம் இடம் என்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் வந்தாலே செலவு வந்துடும். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவான் அவர் லாபத்துக்குரியவரும் கூட. லாபத்தில் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாம் இருக்காங்க. அதனால் லாபம் நிறைய இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இன்றைக்கி காட்டும். முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பண்ணணும்னு வரும். நிறைய இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்க, ஆர்கிடெக்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் புதிய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். சாயங்கால வேளையில் வீட்டில் ஒரு பல்பு வாங்கி கூட மாட்டலாம். அதெல்லாம் உங்களுக்கு பரிகாரமாக அமையும். இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை நிறைய கொடுக்க போகிறது. இந்த நாளை சுபிட்சமாக மாற்றுவதற்கு 4, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், கார்த்திகை விரதத்தினாலே முருகப்பெருமானை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடும் சிறந்த பலனை உங்களுக்கு தொடர்ந்து தரட்டும். வாழ்க வளத்துடன்.